ஹாய் வர்ஜா. ஹாய் மேம். என்ன படிக்கிறீங்க? 7th ஸ்டாண்டர்ட். 7. நல்லா இருக்கு, பாட்டு நல்லா இருக்கு. எனக்கு என்னன்னா இன்னும் த்ரோ இருக்கணும் உங்கள் வாய்ஸில். அந்த ஃபால்செட்டில் எல்லாம் கமக்கங்கள் எல்லாம் அழகாக வருது உங்களுக்கு, எல்லாம் அழகாக வருது. வாய்ஸ் அழகாக இருக்குது உங்களுக்கு. என்ன ஆகுதுன்னா நீங்கள் அந்த நல்ல த்ரோ கொடுக்காம இருந்ததுன்னா இந்த பாட்டுக்கெல்லாம் இது ஓகே. இது கூட நீங்கள் இன்னும் வால்யூம் கொடுக்கணும் இந்த பாட்டுக்கு. மற்ற பாட்டில் கொஞ்சம் போல்டான சாங்ஸ் பாடுறச்சே அந்த வால்யூம் கட்டாயமாக உங்களுக்கு வேணும். ஓகே, ஏன்னா ஸ்டேஜில் பாடுறது வேறு, ரெக்கார்டிங்கில் பாடுறது வேறு, எல்லாத்துக்குமே நம்ம மேட்ச் பண்ணிக்கணும் நம்ம. அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் வயசு இருக்கிறதுனால உங்களுக்கு சொல்கிறேன் நான். நீங்கள் இது ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க, அது மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதனால தான் நான் உங்களுக்கு க்ரீன் கொடுக்கல. ஓகே, ஆல் தி பெஸ்ட் கண்ணா. தேங்க்யூ மேம். எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப ரொம்ப பிடிச்சது வர்ஜாவுடைய பர்ஃபார்மன்ஸ். ஒரு கிளாரிட்டி இருந்துச்சு, லிரிக்கல் கிளாரிட்டி எல்லாமே இருந்துச்சு. எஸ், கொஞ்சம் தான் அந்த த்ரோ இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாம். டிபெண்டிங் அ லாட் ஆன் ஃபால்செட்டோ இஸ் நாட் ஆல்வேஸ் குட். அந்த ஹை நோட்டு போனாவே டக்குன்னு நம்ம ஹெட் வாய்ஸுக்கு ஷிஃப்ட் ஆகிறதுங்கிறது இப்போதைக்கு ஓகே. பட் இன்னும் கொஞ்சம் வென் யூ பிகம் ஓல்டர் அது பழகிடக்கூடாது. அது இன்னும் பிரைட்டாக முடிஞ்ச அளவுக்கு த்ரோ பண்ண ட்ரை பண்ணணும். பட் ஹேட்ஸ் ஆஃப் டு த பேக்கிங் சிங்கர்ஸ். த ஓப்பனிங் வாஸ் brilliant.